மல்லி சீரியல் எபிசோட் நம்பர் 658. கடை ஜோக் சொல்கிறவங்களுக்கு 3 பேருக்கு ப்ரைஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் லைவில். ஆனால் லைவ் என்னால் காண்டாக்ட் பண்ண முடியலை. அதனால் இதுலேருந்து அடுத்த வீக் வரைக்கும் யாராவது கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து 3 பேருக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் அனுப்பிவிடுறோம். ஓகே, இப்போ எபிசோட் உள்ள போகலாமா? விஜயும் மல்லியும் பூஜைக்கு ரெடியாகி வந்துட்டாங்க. வந்து அங்கே வந்து புரோகிதர் இல்லை. ஒன்றும் ஐயர் வரலையே, எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன இது இப்படி ஆகிடுச்சு, சரி வேறு யாரையாவது கூப்பிடலாமா, கோயிலுக்காவது போய் யாரையாவது கூப்பிடலாமான்ட்டு எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு விஜய் சொல்கிறாங்க, இல்லை இந்த டைம்லலாம் எப்படி கிடப்பாங்க, ஏதாவது குரூப் ஏதாவது வச்சுருக்காங்களா, அதுலேயாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க மல்லிட்ட. கந்தசாமிகிட்ட கேட்குறாரு போயிட்டு, கந்தசாமி என்ன சரி யாரையாவது கூப்பிட்டுட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கந்தசாமி தானே வேலையை பார்த்து விட்டதே, அவர் எப்படி கூட்டிகிட்டு வருவார்? அந்த கந்தசாமி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிகிட்டே இருக்காரு. இல்லை இங்கே வரமாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் கூட்டிகிட்டு வந்தாருன்னா அவருக்கு உள்ள காசு போயிடும்ல, அமௌண்ட் கேன்சல் ஆகிடும்ல, அதனால அவர் எப்படி கூட்டிகிட்டு வருவார்? கூட்டிகிட்டு வராமல் ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்காரு. கந்தசாமி ஆனால் பயம் எடுத்து விட்றாரு. என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, இந்த பூமி பூஜையை மட்டும் நடத்தலைன்னா நம்ம ஃப்ளாட்டை யாருமே வாங்க மாட்டாங்க, எல்லோரும் வாங்குறதுக்கே பயப்படுவாங்களே அப்படின்லாம் சொன்னதோட விஜய்க்கு ஒன்று கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. என்னடா இவர் இப்படிலாம் வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது மல்லி வந்து அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து பூஜையை நடத்துகிறேன், யாராவது ஒரு ஆள் பெண்கள் நடத்தக்கூடாதுன்னு இருக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, மனசுக்கு நிறையவா செய்யணும் அவ்வளோதானே, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு மல்லி வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மல்லி அழகாக சூப்பராக அந்த பூஜையை நடத்தி முடிச்சிடுறாங்க. முடித்ததோட விஜயோட ஃப்ரெண்டு எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பூஜையை காண்டக்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, நானும் எவ்வளோ பூஜை போயிருக்கேன், சூப்பராக அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கு மேலே ஃப்ளாட்டை விற்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு அப்படின்னு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதோட பக்கத்தில் உள்ளவங்கலாம், அதுக்கு தான் நாங்களும் வெயிட் பண்ணுறோம், எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ டக்குன்னு வாங்குறதுக்கு அப்படின்னு சொன்னதோட அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக போயிடுது விஜய்க்குலாம். இன்னொன்று பக்கம் ரகுவுக்கும் ராஜுக்கும் அப்படியே எரியுது. ரகு என்ன பண்ணுறான், என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, எவனாவது வந்து பொண்டாட்டியை வச்சு பூஜை நடத்துவானா, இவன் என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு டென்ஷனில் கத்திக்கிட்டே இருக்கான் ரகு. இதை வேணால் நம்ம ராஜிட்ட சொல்லணுமே, எப்படி சொல்கிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே கத்திக்கிட்டே புலம்பிகிட்டே இருக்கான். சரி ஃபோன் அடித்து தான் ஆகணும், ஒரு வழியே இல்லை, ஃபோன் அடிச்சிருவான்ட்டு ரகு என்ன பண்ணுறாரு, ராஜிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ராஜி மலைக்கோட்டையே கட்டி வச்சுருக்காங்க ஆசையில். ஃபோன் அட்டன் பண்ண தர, ஆஹா நின்றுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எங்கே ட்ரீட் வேணும், துபாயில் வேணுமா, அங்கே வேணுமா, இங்கே வேணுமான்ட்டு அவங்க பாட்டிக்கு லிஸ்ட் அடிக்கிட்டே போகிறாங்க. எங்கே உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அவ்வளோ ட்ரீட் தரேன், நான் வந்து ஆசைப்பட்டது நீ நிறைவேற்றிட்டில, பாரு உனக்கு என்னென்னலாம் செய்கிறேன்ட்டு, நான் எங்கே வேணும் எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவேன், நான் சந்தோஷமாக இருந்தேன்னா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரகு, கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா, அது எதுவுமே நடக்காது அப்படின்னு. ஏன் இப்படி நடக்காதுன்னு சொல்கிற, எனக்கு தான் விஷயம் வந்துச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம புரோகிதர் தான் போவே இல்லையாம, எனக்கு தான் விஷயம் வந்துச்சு, அப்பயே நீ வந்து இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரகு சொல்கிறாரு, ஆமாம் நம்ம புரோகிதர் தான் போகல, ஆனால் வந்து இந்த மல்லி வந்து நடத்திட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.